சமயங்கள். நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சமைத்தல்னு சொல்லுவாங்க. சமைச்சாச்சான்னு கேட்பாங்க. சமைத்தல்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக அதை தயார்படுத்துறது. இப்போ காய்கறிகள்லாம் இருக்குது, அதை சமைச்சிட்டிங்கன்னா அதை நம்ம சாப்பிட தயாராகலாம், இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்போ சமைத்தல்னா ஒரு மனிதனை வந்து இப்போ நம்ம மனிதனுக்கு கொண்டு வந்த சமயம்ன்றது மனிதனை பக்குவப்படுத்துறது. ஓகே, இவன் வந்து தாறுமாறாக இருக்கிறாங்க, இவங்களை வந்து இறைவன் அடையணும். அப்போ அதை வந்து சமைத்தல், அவன் வந்து சமயம் வந்து ஒரு மனிதனை பக்குவப்படுத்தணும். அதுக்காக தான் சமயம் உருவாக்கப்பட்டது. சமயத்தில் என்ன சொன்னாங்க, ரிலீஜியஸ்ல என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம செய்கிற சடங்குகளை தவிர ஒரு மனிதன் சமயத்துக்குள்ள வந்து அந்த சமயத்துலேருந்து அவன் எப்படி போகணும்னா, அவனுக்கு ஜீவகாருண்யம் வரணும், பொறுமை வரணும், சாந்த வரணும், இந்த மாதிரி பல குவாலிட்டி சொல்கிறாங்க. இதுக்காக தான் எல்லா ரிலீஜியஸும் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸை இப்போ வந்து மனிதனை ஒன்றாக்குன்னு வந்ததோ அதுவே பேதமாக்கிடுச்சு. டிஃப்ரென்ஸ் இது, நீ வேற நான் வேற, உன் கடவுள் வேற என் கடவுள் வேற. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தை உருவாக்குனவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திருமூலர் அழகா சொல்லுவார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமன் இல்லை தானே அப்படின்னு சொல்லுவார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமன் இல்லை தானேன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையில் பெரிய ஒரு அர்த்தமே இருக்குது. 4 வரியில கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு, ஒன்றே குலம், ஒரே குழந்தை, ஒரே தேவன், அவர் நினைங்க அப்படின்றார். அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நம்ம அது எதோ நினைக்கிறோம், ஆனா அவரை நினைக்கிறது. நினைவின் நமன் இல்லை, நமன்னா எமன் சொல்லுவாங்க. இப்போ எமனே கிடையாது, நினைங்க. இப்போ மனிதனுக்கும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தப்ப சொன்னேன், அதாவது வந்து ஒரு அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்பீசியஸ்க்கும் இல்லாத ஒரு மனிதன் ஹியூமனுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குனால ஒரு முயற்சி பண்ண முடியும். வேற எந்த ஒரு விலங்குனாலும் மனுஷனால முயற்சி பண்ண முடியாது. மனிதன் மட்டும் முயற்சி பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனால நினைக்க முடியும். அதாவது 6வது அறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ 5 அறிவு எல்லா மிருகங்களுக்கு இருக்கு. 6வது அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட். அது மட்டும் நமக்கு இருக்குது. மைண்ட் என்னன்னா, அதை வச்சு நினைக்க முடியும். வேற எந்த அனிமல்ஸ்க்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுன்றது கிடையாது. மைண்ட் வந்து மனிதனுக்கு மட்டும்தான். அதனால மனம் இருக்கிறனால அவன் மனிதன் சொல்றோம். இந்த மனசை வச்சு நீங்க நினைக்கலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை, எதை நினைக்கிறோம் அப்படின்றதான் பிரச்சனை. இப்போ எதை நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனோட மனது வந்து கீழே இருக்குது. அப்போ கீழே இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம சொல்ல போனால் உலகில மெட்டீரியலைஸ்டா இப்போ உலகில் வாழ்க்கைகளே நினைச்சிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ப துன்பங்கள் வந்துட்டு இருக்குது. இப்போ மனிதன் என்ன பண்ண சொன்னாங்க, எதையோ நினைக்கிறோம். நம்ம பிஸ்னஸ் நினைக்கிறோம், நம்ம மனைவி நினைக்கிறோம், குழந்தைகள் நினைக்கிறோம், நம்ம உலகம் சொத்து ஏதாவது நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நினைக்கிறோம் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை நாள் நினைக்கிறோம் தெரியுமா? வல்லபெருமான் பாடல் சொல்றாரு, 80 கோடி. ஒரு நாளைக்கு எவ்வளோ நினைக்கிறோம்? 80 கோடினா நம்ம மில்லியன்ல கவுண்ட் பண்ணுங்க, 80 சம்திங் வரும்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு நினைக்க வல்லபெருமான் பாடல் 80 கோடி நினைக்கும் தொல்லையும் விட்டு வைக்கவில்லை. மனசு எல்லாம் நினைக்குது. ஆனா பார்த்தா கொஞ்ச நேரம் இறைவனை நினைக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுவும் அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல சொல்லுவார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இறைவனை நினைக்க வேணாம்ப்பா, அரை நிமிடம் நினைக்க மாட்டேன், மூட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு தவம் ஒரு அரை நிமிஷம் பண்ண மாட்டேன், இறைவன் நினைக்க மாட்டேன். எதுக்கு ஞானிகளா நினைக்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மனிதனா பிறந்த நம்ம வந்து எதுக்கு வெறும் சாப்பிட்றதுக்கோ இல்லை தூங்குறதுக்கோ இல்லை உடை உடுத்திக்கிறதுக்கோ இல்லை இனப்பெருக்கம் செய்து இதுக்கு மட்டும் வரல. இது எல்லாமே கீழான அனிமல்ஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, கீழான ஸ்பீசிஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இதெல்லாம் செய்ய வேணாம்னு செய்யுங்க, அது டிபெண்ட் உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுக்கு இருக்கிற ஒரு இது நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ டார்வின் தியரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. குரங்குல இருந்து மனிதன் தான் ஒவ்வொன்றா சர்க்கிள் கொண்டு மனிதனை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அந்த சர்க்கிளை நம்ம நிப்பாட்டிட்டோம்? ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியும், சயின்ஸ்ல வந்து மனிதன் தான் தெரியும். மனுஷனை தாண்டி ஒரு சர்க்கிள் இருக்கு. அது சர்க்கிள் நம்ம அப்பயே ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிறவிகள் எல்லாம் முடிச்சு இந்த மனிதன்ற ஒரு சர்க்கிள் வந்து மனிதனுக்கு அடுத்து என்னன்னா, இவங்களால இறைவனாக மாற முடியும். இந்த ஆத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து போய் சேரணும். அதுதான் நம்ம எல்லா பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுது. இப்போ வள்ளல் பெருமான் விஷயத்துக்கு வரும். ஸோ நான் முதல் சொன்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் த ரிலீஜியஸ். அடுத்து என்ன ஒரு விஷயம் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜாதி மதங்கள் வேணாம்னு சொல்லிட்டாரு. கடவுள் வந்து இப்போ அவங்க சமயத்துக்கு அதாவது உருவமா வழிபட்டு இருக்கோம், அது ரைட். ஆனால் ஐயா என்ன சொன்னாரு, கடவுள் ஒர்ஷிப்பை வந்து ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பண்றது ஒர்ஷிப் கிடையாது. அது ஒரு பேசிக்கு. கடவுளை எங்கேயும் பாரு. முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் எங்கேயும் இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து காரியப்படுற இடம். காரியப்படுறதுன்னு என்ன சொல்றாங்க இல்லைன்னா, அங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த காரியப்படுறன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவர் எங்க காரியப்பட்டு இருக்காருன்னா,
இந்த உலக செயல்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க அந்த செயல்கள் வந்து எங்க நடந்துட்டு இருக்குன்னா உலகத்திற்கு எல்லா லிவிங் பீயிங்ஸ், எல்லா ஜீவர்கள், நாட்டு ஏதாவது மனிதன் மட்டும் கிடையாது, புல்லு பூண்டு செடி கொடி மரம் ஒவ்வொரு அந்த 5 அறிவு 6 அறிவுல எல்லா ஜீவர்கள் கூட கடவுள் காரியப்பட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கடவுள் வழிபாட நீ இங்க ஒரு கோயில் கட்டி நம்ம அதுக்குள்ள ஒரு இடத்த வச்சு நம்ம அங்க இருக்கிறத பாவனை பண்றது ஒரு வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, அது இருக்கட்டும். இந்த உலக உயிர்கள் எல்லாமே என்னன்னா நடமாடும் கோயில். திருமலர் சொல்லுவார் நடமாடும் கோயில் அப்படின்னு. சாமி கும்பிட்டுலாம் படமாடும் கோயில், படத்துல கடவுள் இருக்காரு. இது நடமாடும் கோயில். இந்த கோயிலை கட்டினவர் யாரு? இந்த கோயிலை கட்டினவர் யாரு? இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய கோயில் வேணாலும் கட்டிடலாம், நீங்க காசு இருக்கெல்லாம் கட்டிடலாம். ஆனா ஒரே ஒரு மனிதனை கொண்டு போய் நம்ம எங்க போய் எடுத்து செய்ய முடியுமா? இன்னைக்கு அமெரிக்காவோட ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு பிரெட்டை வந்து பிளட் ஆக்குறது, பிரெட் கன்வெர்ட் டு பிளட். ஒரு பிரெட் சாப்பிட்டீங்கன்னா அது பிளட்டா மாறணும். இப்போ நீங்க எந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா பிளட்டா மாறிடுது இல்லைங்களா? இந்த ப்ராசஸை வெளியே செஞ்சு பார்க்கணும், ஒரு சயின்டிஃபிக்கா செஞ்சு பார்க்கணும் முயற்சி பண்ணாங்க. ஒரு பிரெட்டை இந்த பக்கம் போட்டா எல்லாம் கன்வெர்ட் ஆகி அது பிளட்டா மாறணும். எப்படி உடம்புல நடக்குதோ அதை வெளியே நடத்தி பார்க்கலாம் முயற்சி பண்ணாங்க. அந்த செய்யறதுக்கான செய்யப்பட்ட சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மெஷினரிஸ் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நீளம் மேல போயிருக்கு. அவ்வளோ அது இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டாலே ஒரு பிரெட் இந்த பக்கம் பிளட்டா மாறும். ஆனா கடவுள் பாருங்க, இவ்வளோ இடத்துல நம்ம ஒரு பிரெட்டா சாப்பிட்றோம். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சாப்பிட போட்டுருக்கோம். போட்டதுல எங்க போகுது? போட்டதுல எங்க போயிட்டு இருக்கு? இப்ப சாப்பிட்டோம் டோனட் எல்லாம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு காணும். அந்த டோனட்ஸ் காணும், அந்த எதுவுமே காணும், குடிச்ச காஃபியை காணும். எல்லாம் பிளட்டா மாறிடுச்சு, சதையா மாறிடுச்சு, எல்லாமே எலும்பா மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய மிராக்கள் உடம்புல நடந்துட்டு இருக்கு. நம்ம என்னென்னமோ மிராக்கள் கடவுள் நெக்ஸ்ட் மிராக்கள்லாம் எங்கெங்க எதிர்பார்க்குறோம். ஆனா இவ்வளோ பெரிய மிராக்கள் எவ்ரி டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. நீங்க பனானா சாப்பிட்டீங்க, பனானா உடம்பா மாறிடுச்சு. இந்த மிராக்கள் நம்ம எங்கேயா போய் செய்ய முடியும்? அவ கடவுள் பாருங்க, இந்த நடமாடும் கோயில் ஆலயங்கள் கட்டி வச்சிருக்காரு. இங்க கடவுள் காரியப்பட்டு இருக்கிறாரு ஜீவர்கள்ல. அப்ப என்ன சொல்றாரு? நீ ஒர்க்ஷிப் அங்கேயும் பண்ணு, ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொன்றையுமே ஒர்க்ஷிப் பண்ணுங்க. எப்படி ஒர்க்ஷிப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வழிபாடு கொண்டு வர்றதுன்னா, நமக்கு எல்லா உயிர்களுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா நம்ம இருக்கிற பிஸி வேர்ல்ட்ல, நம்ம இருக்கிற என்கேஜ்மெண்ட்ஸ்ல நம்ம கவனிக்கிறது இல்லை. என்ன கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயல்பா நான் யாருன்னே தெரியாது, அம்மா யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்து இயல்பா இவங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ அதை போய் தொடக்கலாமா. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மளுக்கு இயல்பாவே என்னன்னா ஐயோ அப்படின்னு ஒரு இறக்கம் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அங்கேயும் நின்றுடுறோம். அவ்வளவு ஓகே, இறக்கப்படுத்து போயிட்டே இருக்கும். ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த உனக்குள்ள அந்த இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கீ. அதை என்ன பண்ணா அதிகப்படுத்து. கிறிஸ்டின்லோட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காட் இஸ் லவ். திருமூலர் சொல்றாரு, பேசியம் இரக்கம் கொள்கிறவன் பாக்கியவான், அவனை பரலோகத்தில் உள்ள நுழைப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் சொல்றாங்க. அந்த கம்பேரிசன் இருக்கு, அந்த தயவு நமக்கு இருக்கு. ஆனா என்ன பண்றோம்னா வளர்த்துக்க மாட்டோம். அப்ப என்ன சொன்னார்னா, இந்த தயவு வளர்த்துக்கிறதுவே கடவுள் வழிபாடா பண்ணுங்க. கம்பேரிசனே அதுதான் நம்ம கடவுள் வழிபாடு. அப்ப என்ன பண்ண, எந்த உயிரை பார்த்தாலும் அது உன்னோட உயிரை நினைங்க. அங்க ஏதாவது ஒரு துன்பப்படுது, பசியினால பிணியினால வறுமையினால ஏதாவது ஒரு தேவைகளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஓடி போய் செய்யுங்க. செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தயவு கம்பேரிசன் வளருது. அது இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேர்ல்டியா நம்ம திங்க் பண்ணோம்னா, நம்மளோட கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்க. கர்மான்னு எல்லாத்துக்கும் தெரியுங்க. கர்மம்னா நம்ம என்ன பயந்துட்டு இருக்கோம்னா, கர்மா பண்ணி அந்த வார்த்தையை பார்த்தாலே பயமா இருக்கு. கர்ம வினை அப்படின்னா என்னன்னா, நீங்க செஞ்ச ஆக்ஷன்ஸ், எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நமக்கு ஒரு செவத்துல பந்தம் தெரிஞ்சா தெரியும். அப்ப இந்த உடல் மூலமாகவும், இந்த மனம் மூலமாகவும், இந்த வாக்கு மூலமாகவும், இந்த உடம்புலையும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிறவிகள் எடுத்தோமோ அதுல என்ன செஞ்சீங்களோ அது இன்னைக்கு லைஃபா வந்திருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க இது இறங்கி அந்த தயவு பண்ணும்போது உங்களுக்குள்ள தயவு வளருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்ம வினைகள் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன நம்ம செஞ்சோமோ அதுக்கேற்றப்பதான் லைஃப் இருக்கு. நம்ம பாசிட்டிவ்ஸ் இருக்கிற நேரம் லைஃப் ஹாப்பியா இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. நெகட்டிவ்லாம் வந்து சேர நேரங்களில் நம்ம இயல்பா பாருங்க துன்பம் வேதனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ரெண்டுல தான் நம்ம வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க, நீங்க போய் பாசிட்டிவ் செய்யறீங்க. நீங்க செய்யறீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யறீங்க. ஆனா நீங்க யாருக்கு செய்யறீங்க? திருப்பி உங்களுக்கு தான் செய்யறீங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தினால அந்த உயிரும் பலன் பெற்றுச்சு, அந்த உயிருக்கும் வந்துருச்சு, நமக்கு தயவு வளர்ந்துருச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இயற்கையோட சீக்ரெட் என்னன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யறது கண்டிப்பா வேற ரூபத்துல உங்களுக்கு வந்துதான் ஆகும். அப்ப பாருங்க, நம்ம லைஃபுக்கு என்ன பண்றீங்க, நீங்க இன்னும் ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்சிட்டீங்க. நீங்க எதிர்பார்க்கலாம், சில பேர் இதை எதிர்பார்த்துதான் செய்ய தேவையில்லை, செஞ்சுட்டு போலான்னு சொல்லலாம், அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா நீங்க செஞ்சது கண்டிப்பா உங்களுக்கே வந்துதான் செய்யணும். ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறாய். நீ இன்னொருத்தர் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறீங்க.
இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஏர்கான் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த லைட் இருக்குது, ப்ரொஜெக்ட் இருக்குது, இது எல்லாமே வேற வேற இல்லையா? ப்ரொஜெக்ட் வேற, லைட் வேற, இந்த ஏர்கான் வேற. ஆனால் இதெல்லாம் எது மூலமா இயங்கிட்டு இருக்குது? எலக்ட்ரிக். அது எலக்ட்ரிக்ன்றது ஒன்று. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த உடம்பு வேற வேற எல்லாமே இருந்தாலும் உள்ள கிடந்த ஆத்மான்றது ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒன்று செய்யறதுக்கு யாருக்கு செய்யறீங்க? உங்களுக்கே தான் செஞ்சுக்கிறீங்க. ஸோ அதில் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஜீவகாருண்யத்தவே கடவுள் வழிபாடாக கொண்டு வந்தது. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அப்போ நீங்கள் ஒரு சாதாரண பாவம், ஒரு ஏழை, எந்த படிப்புல எதுவுமே இல்லை, அவனோட ஒரு சீப் பண்ண வச்சிடலாம். என்ன பண்ணாரு? போய் ஒரு ஏழைக்கு சோறு கொடுப்பா, தொண்டு செய்ப்பா. செஞ்சபோது அவனுக்கு தயவு வளருது. தயவு வளர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடவுளுக்கு ஈக்குவல் டு தயவு, கம்பேஷன். கடவுளோட எப்படி இருக்காருன்னு சொல்லணுமா? அவர் தயவா கருணையா இருக்கிறாரு. நான் சமீபத்திலோட ஒரு கதை படித்தேன். அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பெரிய சாது ஒரு ஞானி வந்து தவ வாழ்க்கைக்காக என்ன பண்றாரு? கடைசி காலத்துல ஒரு குடில் போட்டு ஒரு ஓரமா உட்காந்து தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் சமைச்சு சாப்பிட்டு இருக்காரு. ஒரு ஊருக்கு காட்டு பகுதியில இரவு யாரோ வந்து ஆசிரமத்தை தட்டுற மாதிரி கதவு கேட்குது. கதவு திறந்து பார்க்குறாரு. ஒருத்தர் வெளியே குளிர் நடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சுங்க, வாங்க அப்படின்றாரு. இல்லை, இந்த பக்கம் போனேன், யாத்திரையா போயிட்டு இருந்தேன், எனக்கு எங்கேயும் தங்க இடம் கிடைக்கல, இந்த இடத்த பார்த்தா தங்குற இடம் மாதிரி இருக்கு, எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, வாங்க உள்ள கொண்டு போய் தங்க வைக்கிறாரு. அப்புறம் அந்த பெரிய ஒரு முகத்தை பார்க்குறாரு. ஐயோ, முகம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சாப்பிட, நான் சமைச்சு கொடுக்கட்டும். நானே சமைச்சு கொடுக்குறேன். சமைச்சு கொடுத்துட்டு அவர் படுக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அவருக்கு மறுபடியும் சமையல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவர் வழி அனுப்பிச்சு வைக்கிறார். வழி அனுப்புறப்ப நேரம் இவருக்கே தாங்க முடியல. இவர் ஏதோ ஒரு மறைச்சு வச்சுக்கிட்டு தான் உள்ள வந்தாரு. நான் இவ்வளவு நீங்க என் மேல அன்பா தயவா இருக்கிறீங்க, நான் உண்மையை சொல்றேன், நான் வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடந்து போக வரல, நான் ஒரு திருடன். நேற்று அந்த ஊர்ல போய் திருடிட்டு இந்த பக்கம் ஒடியாந்தீங்கன்னா எல்லாம் பிடிக்க வந்தாங்க, இந்த பக்கம் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதுக்காக நான் உள்ள வந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போயிடுறேன். இந்த பெரியவருக்கு கலத்தம், ஐயோ ஒரு திருடனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோமா, இது இந்த ஒரு ஆசிரமம் எவ்வளோ ஒரு புனிதமான இடம், இந்த இடத்துல போய் திருடனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோமே, அவனை இரவு முழுவதும் தங்க வச்சுட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடவுள்கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்றாரு. ஐயோ நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே, நீங்க நான் மன்னிச்சுக்கங்க. உடனே கடவுள் வந்து ஒரு அசரீரியா சொல்றாரு, அப்பா ஒரு 2 வேளை சாப்பாடு போட்டதுக்கு மிகப்பெரிய பாவம்ன்றியே, நான் உனக்கு 30 வயசு ஆகுது, 30 வருஷமா இது வரைக்கும் நான் காப்பாற்றி சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். புரியுதா? அப்பதான் ஐயோ அவர் மன்னிச்சுங்க, அந்த அன்புக்கு எல்லாம் கிடையாது, அவன் குற்றத்தை பார்க்காது, அவன் தும்பாதான்